ஒரு 30-40 லட்சம் இளம் விதவைகள், இளைஞர்களை, தமிழர்களை கொன்ன இந்த கொலைகார கூட்டம், ஆட்சி நடத்துற இந்த கூட்டத்திட்ட நீங்க உண்ணாவிரதம் எடுத்திருந்து எப்படி உரிமை கொண்டாட முடியும்? அதிகார வர்க்கத்தை ஆட்டங்காண செய்கிற ஒரு போராட்டமாக இருந்தா மட்டும்தான் கிடைக்காது. ஏன்னா அதிகார வர்க்கம்ங்கிறது பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் பெருமுதலாளிகளுக்கும் பாதுகாப்பு அரணாக, காவலனாக, வாட்சிமேனாக நிற்கிறதா பிரதமர் பதவியா இருந்தாலும் சரி, முதலமைச்சர் பதவியா இருந்தாலும் சரி. அவங்க எல்லாம் வாட்ச்மேன், காவலர்கள், அவங்கள காவலாக இருக்கலாம். இது எல்லா காலத்திலையும் தான். ஏன்னா அவன் தான் கொடுக்கிறான், அவன் தான் படியளக்கிறான். அவனை கொள்ளையடிச்ச விட்டாதான் இந்த மக்களுடைய நேர்முக பயன் அடைகிறத விட மறைமுகமாக ஒட்டி கொட்டி கொள்ளையடிக்கிற பணத்தை அவன் கொடுக்கிறான். நம்மளை ஏற்று பிழைக்கிறதெல்லாம் கம்மி தான். அவனை திருட சொல்லி அவன் வழியா நேரடியா வாங்கிக்கிறது தான். ஆனால் இந்த கல், பனை அதெல்லாம் தாண்டினது என்னன்னா, நேரடியாகவே ஏற்கனவே ஆண்ட முதலமைச்சராக இருந்தாலும் சரி, ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆள்ற கட்சியாக இருந்தாலும், இன்னைக்கு இருக்கிற முதல்வராக இருந்தாலும், அமைச்சர்களாக இருந்தாலும், இந்த கூட்டம் சாராயம் காய்ச்சி இந்த மண்ணின் உயிர்களை, மனிதர்களை, தமிழர்களை கொன்னு நேரடியாக சம்பாதிக்கிறது, கொள்ளையடிக்கிறது. சாராய ஆலைகளை நடத்துற கூட்டமே அதிகாரத்தில் இருக்கிற கூட்டம். நீங்க அதிகாரத்தில் இருக்கிற அந்த கூட்டத்தினுடைய அடிமடியிலே கையை வச்சு எனக்கு உரிமை கொடுத்தா எப்படி கொடுப்பாங்க? அப்ப நீங்க ஏன் கொடுக்கல? இன்னைக்கு ஆளுங்கட்சியில இருக்கிறவனையும் சாராயம் காய்ச்சறான், அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சர் குடும்பம் உட்பட. இதுக்கு முன்னாடி இருந்த கூட்டமும் அப்படித்தான். இந்த ரெண்டு கூட்டமுமே இப்ப சம்பாதிச்சிட்டு இருக்கு. ஆனால் கிராமத்துல ஒவ்வொரு ஊருக்கும் 50ல இருந்து 100 முதலாளிகள் உருவாயிருவான். அது 500 வந்தாலும், 1000 வந்தாலும், 5000 வந்தாலும், 50000 வந்தாலும், பனையில வந்தாலும், தென்னையில வந்தாலும் 50ல இருந்து 100 முதலாளிகள். அவன் மண்ணொரு உயிரை ஆரோக்கியமாக்கி சம்பாதிக்கிறது. அந்த முதலாளித்துவம் நீங்க எங்களுக்கு அடிமையா இருக்கிற கூட்டம், நீங்க மேல இருந்து நீங்க முதலாளி ஆகி அப்புறம் நாங்க ஆட்சி பண்ணா அதுக்கு என்னடா அர்த்தம் அப்படிங்கிற அந்த திமிர் இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு காலமும் தராது. அப்ப என்ன செய்யணுங்கிறதான் உண்ணாநோன்பு போராட்டத்தில் எனக்கு எப்பவுமே நம்பிக்கை இல்லை. இது ஒரு அறத பழசான வடிவம். ஆனால் இது ஏதாவது ஒரு தொடக்கத்துக்கு பயன்படுமா அப்படின்னா அதுக்கு ஒருவேளை பயன்படலாம். ஆனா தீர்வுக்கும் முடிவுக்கும் இது ஒரு காலமும் பயன்படாது. புத்தாண்டு பரிசு அப்படின்னு ஒரு குறும்படம் எடுக்கிறேன், தண்ணி குடிக்க. அந்த குறும்படம் நார்வே நாட்டில் எனக்கு சிறந்த குறும்பட இயக்குனருக்கான விருது கிடைக்குது. எல்லா தலைவர்களும் வந்து அதை வெளியிடுறாங்க. அன்னைக்கு அதாவது ஒரு 7-10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராமதாஸ் ஐயா, வைகோ ஐயா, சீமான், இப்படி எல்லா தலைவர்களும் ஆர்கேவின்னு ஒரு ஸ்டுடியோல. அப்ப வெள்ளையன் ஐயா அந்த நிகழ்வுக்கு வந்திருக்க. கடன் வாங்கி குடிச்சு தெருவில் நிறுத்தின ஒரு குடும்பம், கை குழந்தை இருக்குது. கடைசியா அந்த பொண்ணு சாராய கடைக்கு வேலைக்கு போற அளவுக்கு, இவன் சாராய கடையில திருட்டிட்டு வந்துடுவான். அந்த பொண்ணு கடன் அடைக்க போவோம். அந்த சம்பளத்தை வாங்கி தன் குழந்தைய காப்பாற்றணும். குழந்தைக்கு கடுமையான ஜுரம், உயிருக்கு போராடுறதுனால விடிஞ்சா புது வருஷம் பிறகுது. இவ வேலையை முடிச்சு சம்பளத்தை வாங்கிட்டு வந்து தன் பிள்ளைய தூக்கிட்டு போறதுக்குள்ள ஒரு இடத்துல பணத்தை வச்சிருப்பா. எடுத்துட்டு போய் ராத்திரி பூரா பீச்சில் நின்று குடிச்சு கூத்தாடிட்டு விடிய வருவான். குழந்தைக்கு வச்சிருக்கிற காசையும் குடிச்சிட்டியாடா அப்படின்னு செத்து போன தன் பிள்ளைய மடியில வச்சுட்டு அழுத, உனக்கு புத்தாண்டு பரிசா என் பிள்ளையோட உயிர் மட்டும் இல்லடா, என் உயிரையும் தரண்டாலும் தூக்கு போட்டு ஒரு கடிதம் எழுதி செத்து போயிடுவான். அதான் அந்த படைப்பு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 30-40 லட்சம் இளம் விதவைகள், இளைஞர்களை, தமிழர்களை கொன்ன இந்த கொலைகார கூட்டம், ஆட்சி நடத்துற இந்த கூட்டத்திட்ட நீங்க உண்ணாவிரதம் எடுத்திருந்து எப்படி உரிமை கொண்டாட முடியும்?